பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60-70% அன்பு நேர்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா, நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். என்கிட்ட கரெக்டாக இருந்தால் நான் கரெக்டாக இருப்பேன். ஏன்ட்ட நீ கொஞ்சம் தில்லாலங்கடி வேலை பார்த்தேன்னா நானும் உனக்கு அதற்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ரியாலிட்டியாக பேசுவீங்க. முடியாது, கஷ்டப்படுறேன், போராடுறேன் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி வச்சுட்டு முடியும், வெற்றி பெறுவேன், மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைங்க. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறக்காண்டி சில விஷயங்களை தன்னை அறியாமல் தவறு செஞ்சுருங்க. ஸோ இதில் வந்து ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். இதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அத்தனை விதமான நல்ல நற்பணங்கள் கொண்ட நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் கரெக்டான பாதையை நோக்கி பயணிக்கிறீங்க, சரியான ஒரு செயல்பாடுகளை செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னல்கள் எல்லாமே உங்களை விட்டு வெளியேறும். ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்க. கடன் வந்து உங்களுக்காக வாங்கின கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உறவுக்காக நீங்கள் வாங்கின கடன் தான் அதிகம். பொதுவாகவே என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, துலாம் ராசி அன்பர்கள் கல்யாணத்துக்கு பிறகு தான் நிறைய கடனில் மாற்றீங்க. கல்யாணத்துக்கு பிறகு தான் ரொம்ப லாக்கானேன், திருமணம் முடித்த பிறகு தான் எனக்கு நிறைய பொருளாதார சிக்கல்கள் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடுது. ஏன்னா 2க்குரியவனே 7க்குரியவனாக வரான். பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் இந்த 2025 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30% என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா, சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம். சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது. இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நீசபங்க ராஜயோகமும் ஆக போகிறார். இங்கே நீசம் மட்டும் ஆகலை இந்த மாதத்தில், அவர் நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போகுது. மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய பரிபூர்ண ஆற்றல் கிரகங்கள் கொடுக்குது. முடியாது, கஷ்டப்படுறேன், போராடுறேன் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி வச்சுட்டு முடியும், வெற்றி பெறுவேன், மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60-70% அன்பு நேர்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா, நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். என்கிட்ட கரெக்டாக இருந்தால் நான் கரெக்டாக இருப்பேன். ஏன்ட்ட நீ கொஞ்சம் தில்லாலங்கடி வேலை பார்த்தேன்னா நானும் உனக்கு அதற்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ரியாலிட்டியாக பேசுவீங்க. இது வந்து 60% அன்பர்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40% அன்பர்கள் எப்படின்னா, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறக்காண்டி சில விஷயங்களை தன்னை அறியாமல் தவறு செஞ்சுருங்க. ஸோ இதில் வந்து ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். இதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அத்தனை விதமான நல்ல நற்பணங்கள் கொண்ட நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் கரெக்டான பாதையை நோக்கி பயணிக்கிறீங்க, சரியான ஒரு செயல்பாடுகளை செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னல்கள் எல்லாமே உங்களை விட்டு வெளியேறும். ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்க. கடன் வந்து உங்களுக்காக வாங்கின கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உறவுக்காக நீங்கள் வாங்கின கடன் தான் அதிகம். பொதுவாகவே என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, துலாம் ராசி அன்பர்கள் கல்யாணத்துக்கு பிறகு தான் நிறைய கடனில் மாற்றீங்க. கல்யாணத்துக்கு பிறகு தான் ரொம்ப லாக்கானேன், திருமணம் முடித்த பிறகு தான் எனக்கு நிறைய பொருளாதார சிக்கல்கள் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடுது. ஏன்னா 2க்குரியவனே 7க்குரியவனாக வரான். அதாவது
2க்குரிய அதிபதியான உங்களுடைய செவ்வாய் 7க்குரியவனாக வருவதனால் திருமணம் பந்தம் இணைந்தவுடன் பொருளாதாரத்தில் சில பேருக்கு ஏற்றத்தையும் கொடுக்குது, சில பேருக்கு மாற்றத்தையும் கொடுக்குது. இது உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதக அமைப்பும் சரியாக பொருந்தும் பட்சத்தில் இந்த அமைப்பு வந்துடும். அப்போ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ப ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடு உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் நடக்கப்போகுது. கிரகங்கள் தன்னுடைய கடமை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம்தான் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது. குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக போகுது. எனக்கும் என்னுடைய பார்ட்னருக்கும் செட்டே ஆக மாட்டேங்க, கவலைப்படாங்க, இன்னுமே செட் ஆகும். என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, இன்னுமே புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு இணைவு ஏற்படும். அப்படியே கண்ணாலே பார்த்து பேசுதல் அப்படிம்பாங்கள்ல, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். அந்தளவுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சொந்த தொழில் வெற்றி அடையும். புதிதாக தொழில் தொடங்கலாமா வெயிட் பண்ணுறேன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் சொந்த தொழில் தொடங்கலாம். அதில் வெற்றி உண்டு. யாரெல்லாம் துலாம் ராசி என்பர்களில் அழகு கலை சார்ந்த நிபுணராக அழகுக்கலை நடத்தக்கூடிய ஒரு பியூட்டிஷியன் நடத்தக்கூடிய ஒரு ஓனராக இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப டாப் லிஸ்ட்டில் இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் ரசனையோடு பார்ப்பாங்க. உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் இதன் மூலமாக அதிகமான வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேபோல் துலாம் ராசி என்பவர்களை நம்ம 2வது கேரக்டர் சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு கேரக்டர் ஒன்று, செகண்ட் கேரக்டர். இதில் நேர்மையானவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது. அதாவது தன்னுடைய உடன் இருப்பவர்களை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய கணவனை, தன்னுடைய நண்பர்களை ஏமாற்றும் குணங்கள் ஒரு 30% யாருக்காவது இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் கொடுத்த விஷயந்தான். ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டுக்கிறணும். இல்லைன்னா லாக் ஆகிடுவீங்க. நேர்மையான நண்பர்களுக்கு வெற்றியும், அதாவது மறைமுகமாக மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் செய்கிறவர்களுக்கு சரியான ஒரு லாக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான மாதம். அப்போ லாக்கு அப்படிங்கிறது யாருக்குன்னா மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற நேர்களுக்கு மட்டுமே லாக். யாராலையும் அதாவது மற்றவர்களால் கஷ்டப்பட்டு போராடி, அதாவது எவ்வளோ தூரம் போராடணுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்க அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ரிலைஸ் லைஃப் த பெஸ்ட் அப்படிங்கக்கூடிய செயல்பாடுகள் கிரகங்கள் தாராளமாக கொடுக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிக்கான மாதம். இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டால் உறுதியாக வெற்றி உண்டு. சரி, இந்த மாதத்தில் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் என்ன தானங்கள் செய்தால் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது உள்ள நிலையில் இந்த பிரசனம், இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதாவது பசுமாடு இருக்குது பார்த்திங்களா, பசுமாடுக்கு உங்களால் முடிஞ்சளவு உணவுக்குரிய செயல்பாடுக்குரிய தானியங்கள் வாங்கி கொடுக்கறது, அதே போல் கீரைகள், அகத்துக்கீரை என்று சொல்லக்கூடிய கீரைகள் வாங்கி கொடுப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% அல்லது ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நிதர்சனமான உண்மை. ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிறீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக. அப்போ மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ 3 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கு ஏற்றவாறு தசாபுத்திகள் மாறும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம், ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம். வயசுக்கு தக்கன தசாபுத்திகள் மாறும். அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசாபுத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம். அப்போ லக்னம், தசாபுத்தி, தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது. சில ஒரு அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துகிறீங்க. போன வட்டம் இதான் சொன்னீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க.
ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 20% ஒரு சேஞ்ச் இருக்கும். பொருளாதாரம் கிடைக்கும்னா அதாவது கையில் ரூபா கூட இல்லாதவங்களுக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் அது பொருளாதாரம் தானே. ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற 1 லட்சம் 2 லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நம்முடைய பக்தி இன்ஃபோ சேனல்கள் அனைவரும் மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானும், தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.